ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு வாரம் தாங்க கேப் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மெசேஜ் கொள்ளையாக வந்து கிடக்கு. ஏதோ நான் 3 மாதம் வீடியோ போடாத மாதிரி. ஓகே, இப்போ பேக் டு த ஃபார்ம் வீடியோவோட வந்திருக்கேன். ரொம்ப அழகான 2 மிராக்கிளோட வந்திருக்கேன். வீடியோவை இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. இப்போ நம்ம முக்கியமான வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. கடவுளுடைய விஷயத்தில் பிரார்த்தனை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் நம்பிக்கை தான். அதுலேயும் பாபாவோட விஷயத்துலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த நம்பிக்கையை சோதிக்கிறதுல பயங்கர கில்லி. நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 பேர் 2 கனவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 2 கனவையும் நீங்கள் கேளுங்க, பயங்கரமாக இருக்கும். ஒரு சகோதரி, அவங்க வந்து பெங்களூரை சேர்ந்தவங்க, வாய்ஸ் நோட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு 2வது மிராக்கிளுக்கும் போகலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்டுட்டு வாங்க. ஹாய் சிஸ்டர். நீங்கள் வந்துட்டு குரு பூர்ணிமா பாராயணம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? நான் வந்துட்டு அதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 7 டேஸில் முடிக்கலாம்னு நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னால் 7 டேஸ் முடிக்க முடியல. ஸோ 9 டேஸ் எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன். 9th டே நான் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நான் வந்துட்டு நைட்டு படுக்கும் போது வந்து பாபா கிட்ட மனசில் நினச்சேன், பாபா நீங்கள் கனவுல, அதாவது பாராயண் பண்ணாக்கா கனவுல வருவீங்கன்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்லுவாங்க. நான் எத்தனையோ வாட்டி பாராயண் பண்ணியிருக்கேன். நான் 7 நாள் சப்தாகா பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்தது இல்லையா பாபா, இன்னைக்காவது வருவீங்களா என் கனவுலன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன் சிஸ்டர். அன்னைக்கு நைட்டு ஒரு கனவு எனக்கு வந்துட்டு, நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் டாட்டரை வந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்கு, நான் எங்கேருந்தோ வெளியே, அதாவது ஆஃபீஸ்லேருந்து தான் வரேன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் வெளியிலேருந்து நான் வரும்போது நான் பார்த்தாக்கா எங்கள் வீட்டு சோஃபாவில் உங்கள் டாட்டர் உட்காந்துட்டு இருக்கா. அப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து ரூமில் இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் வந்திருக்காங்க. உங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு வந்து கனகாமரம் பூ கொடுக்குறாங்க. ஆரஞ்சு கலரில், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சிஸ்டர். கனகாமரம் பூ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த பூவு. கனவுல நல்லா பார்த்தேன் நான். அப்புறமா வந்து எனக்கு வந்து நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அப்போ வந்துட்டு சரி பஜ்ஜி பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து வாழைக்காய் வந்து வீட்டிலேருந்து எடுக்கிறேன். பட் ஆனால் அந்த வாழைக்காவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வாழைக்காவும் நான் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஸோ இது வந்து இப்படி தான் கனவு போச்சு. நான் நல்லா உங்களை பார்த்தேன். உங்கள் டாட்டரை பார்த்தேன். உங்கள் மதர் வந்திருந்தாங்க. அவங்க தான் எனக்கு பூவும் கொடுத்தது எனக்கு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, இந்த மறுநாள் காத்தால நான் யோசிச்சேன், நம்ம பாபாவ தானே கனவுல நம்ம கேட்டோம். பிரீத்தி வந்தாங்களேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்புறமா ஒரு 3, 4 டேஸ் கழிச்சு அது வந்தது நீங்க தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் வந்து சச்சரித்தா வந்து எடுத்து பார்த்தேன் நானு. எடுத்து பார்த்தம்போது, நீங்க பிரீத்தி தான் வந்தாங்களான்றது எனக்கு சொல்றீங்களா சாயி? இல்ல இல்ல என்னோட பிரம்மையா என்னான்றது எனக்கு புரிய வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் சிஸ்டர். சச்சரித்தா எடுத்து பார்த்தா யூசுவலா பாபா வந்துட்டு எனக்கு தமிழ்ல வந்து விடை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நான் எப்பவுமே இங்கிலீஷ் சச்சரித்தா தான் படிப்பேன். தமிழ்ல எடுத்து பார்த்தாக்கா எனக்கு எப்பவுமே அவரு ஆன்சர் கொடுக்க மாட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு தமிழ்ல சச்சரித்தா எடுத்தேன். எனக்கு வந்து எதுவும் தெரியல எனக்கு. சரி, நம்ம வழக்கம் போல பாபா நம்மளுக்கு எங்கேருந்து தமிழ்ல சச்சரித்தால நம்மளுக்கு பதில் கொடுக்க கொடுக்க போறாரு. அவர் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ்ல தானே, ஏன்னா நம்ம இங்கிலீஷ் தானே எப்பவுமே படிப்போம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இங்கிலீஷ் எடுத்து பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு மறுபடியும், பாபா அது வந்தது வந்து உங்க ரூபத்துல பிரீத்தி தானான்றது, பிரீத்தி ரூபத்துல நீங்க தான் வந்தீங்களான்றது நீங்க எனக்கு சொல்லுங்க ஆனிட்டுன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் சிஸ்டர். இப்ப நான் பார்த்தத உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களே பாருங்க சிஸ்டர். ஸோ ஒன்றும் இல்லைங்க, வந்தது நான் தான் அப்படின்னு சத்சரதத்தில் அவர் வந்து தெளிவாக வார்த்தைகளால் காட்டியிருக்காரு. அதாவது பிரீத்தியோடைய ரூபத்தில் வந்தது நான் தான் அப்படின்னு. பலமுறை நான் வந்து வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கனவுல நீங்கள் வந்தது நீங்களா பாபாவான்னு நான் கேட்டேன். அப்போ பாபா வந்து நான் பிரீத்தி ரூபத்தில் வந்தது நான் தான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை வந்து வேண்டாம் அப்படின்னு. இப்போ வரைக்கும் எனக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி மெசேஜஸ். பட் ஸ்டில்
இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கையோடு கேட்குற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சலிக்காமல் அவர் திரும்ப திரும்ப இந்த பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கார். அண்ட் சலிக்காமல் திரும்ப திரும்ப என்னுடைய ரூபத்தில் அவர் போய்கிட்டே இருக்கார். அப்படிங்கிறது தான் இன்னமும் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஏன் என் ரூபத்தை எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி யாராவது அதை நம்பாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவர் ஓடி ஓடி போய் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து நீங்கள் கேட்க போகிற ஒரு மிராக்கிள் அப்படியே மெய் சிலிர்ப்பான ஒரு மிராக்கிள் தான். எனக்கு யாருன்னே தெரியாது ஒரு பையன், ஒரு தம்பி இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் கூட கிடையாதுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதை நான் விளக்கமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். பாபா எந்த அளவுக்கு என்னுடைய ரூபத்தில் மற்றவங்க கனவில் வந்து என்னுடைய ரூபத்தில் போகிறத எவ்வளோ சீரியஸாக அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும், அப்படி அதை நம்பாதவங்களுக்கு எவ்வளோ சீரியஸாக அவர் ஆன்சர் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் அடுத்து வரப்போகிற இந்த மிராக்கிளில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நான் வந்து இந்த ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன், சரிங்களா, போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு இந்த ஃபோட்டோ கீழே ஒரு கமெண்ட் வந்திருந்தது, அதை நீங்கள் பாருங்கள். வினய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், மேம் ஐ வாண்டட் டு டெல் யூ திஸ் ஃபார் லாங் டைம். ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நான் உங்கள் சேனலை தொடங்கின நாள்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் சாரி டு சே திஸ். உங்களை கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் வீடியோவாக ஷேர் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போதெல்லாம் நான் அவங்கள பார்த்து சிரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ யூஸ் டு லாஃப் அட் பீப்புள் ஹூ சேஸ் யூ கம் இன் தேர் ட்ரீம். புரியுதுங்களா? ஸோ அது வந்து அவருக்கு வந்து வேடிக்கையாக இருந்திருக்கு. இந்த மாதிரி நான் அவங்க கனவில் வர்றதை கூட அவங்க வந்து ரொம்ப அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது இவருக்கு வந்து அது வேடிக்கையாக இருந்திருக்கு. ஒரு நாள் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இவர் போயிடுறாரு. ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருந்தபோது, அதாவது பல துரோகங்கள் அவர் பார்த்துருக்காரு. துரோகத்தை பார்த்ததுக்கப்புறம் டிப்ரெஷன் லெவலுக்கு போகிறாரு. அந்த நாள் அன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் நானே வந்திருக்கேன். என்ன கனவு அப்படின்னா, நான் வந்து ஒரு பெரிய வீட்டில் இருக்கேன். அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நான் வந்து என் ஹஸ்பண்டை பார்த்து கோவமாக சொல்கிறேன். என்னென்னா, நான் இனிமேல் யாரையுமே நம்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நான் கோவமாக கத்துறேன் என் ஹஸ்பண்டை பார்த்து. அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது என் வீட்டு வாசலில் ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்ன அப்படின்னு நான் வெளியில் போய் பார்க்கும்போது வாசலில் வந்து காவடியோட முருகனும் விநாயகரும் அங்கே வந்து நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க மத்தளத்தோட. என் வீட்டு வாசலில் முருகர் காவடியோட டான்ஸ் ஆடுறாரு, விநாயகரும் ஆடுறாரு, மியூசிக் மத்தள சத்தம் கேட்குது. இவங்கள பார்த்ததும் நான் ஆரத்தி தட்டோடு போகிறேன். அந்த ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு போய் முருகனுக்கும் விநாயகருக்கும் காட்டுறேன். இந்த மாதிரி நான் காட்டும்போது என் கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் வடியுது. சந்தோஷத்தில் நான் வந்து அழுகிறேன். அழுதுகிட்டே நான் 2 கடவுளுக்கும், என் வீட்டு வாசலில் நிற்கிற 2 கடவுளுக்கும் ஆரத்தி காட்டுறேன். இதை அந்த சகோதரர் வந்து பார்க்குறாரு. அது நின்று கனவுல பார்க்குறாரு. கனவுலையே அவர் அதை நின்று வந்து பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எவ்வளோ லக்கி இவங்க, எவ்வளோ அதிர்ஷ்டசாலி இவங்க, வந்து இவ்வளோ அழகான ஒரு காட்சியை பார்த்துருக்காங்க. அதாவது முருகனையும் கடவுளும் இவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னும், அதை இவ்வளோ அழகான காட்சியை இவங்க தத்ரூபமாக பார்க்குறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் எனக்கு நடக்க மாட்டேங்குது? நானும் தானே நிறைய பூஜைகள் செய்கிறேன், பிரார்த்தனைகள் செய்கிறேன். இப்படியெல்லாம் செய்கிற எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கனவு முடிஞ்சது. காலையில் அந்த கனவை அவர் ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு புரியுது, ஆக்சுவலாக இப்படி ஒரு அழகான காட்சியை பார்த்தது இவர் தான் இல்லைங்களா? பிரீத்தி சிஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு அழகான காட்சியை கொடுத்துருக்காங்க, நானும் தானே பூஜை பண்ணுறேன் அப்படின்னு கனவுல நினச்சாலும் இவ்வளோ அழகான தத்ரூபமான ஒரு கனவு காட்சியையும் அந்த காட்சியில் முருகனையும் விநாயகரையும் பார்த்தது யார்? இவர் தான். புரியுதுங்களா? ஸோ அப்போ நான் அதிர்ஷ்டசாலி தான், நான் தான் அந்த அதிர்ஷ்டசாலி. ஏன்னா நான் கனவில் முருகனையும் விநாயகரையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவருக்கு அப்போ தோணுது. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது, அந்த கனவில் நான் இனிமேல் யாரையும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு கோவமாக நான் என் கணவரை பார்த்து சொல்கிறேன். அதை சொன்னது வேறு யாரும் இல்லை,
பாபா தான் அப்படின்னு அவருக்கு ரியலைஸ் ஆகுது. ஏன்னா பாபா தான் உங்கள் ரூபத்தில் வந்து எனக்கு இனிமேல் நீ உன் லைஃப்பில் யாரையும் நம்பாத அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா சில பல துரோகங்களை சந்தித்து நான் ரொம்ப விரக்தியில் இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து என் கனவுல பாபா தான் உங்கள் ரூபத்தில் வந்து இவ்வளவு கோவமாக இந்த டைலாகை சொல்லிட்டு போகிறாரு. இனிமேல் நான் யாரையும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு அவர் சொன்னது, இனிமேல் நீ யாரையும் நம்பாத அப்படின்னு எனக்கு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதை வந்து அவர் மெய்சிலிருக்க என்கிட்ட அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி முடித்தார். எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, யார் மனசில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுங்க. எனக்கு அவங்கள யாருன்னு கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க கமெண்ட்டை நான் பார்க்குறேன். ஆனால் பாபாவுக்கு தெரியும் இல்லையா? ஸோ யாருடைய கேள்விக்கு எந்த நேரத்தில் எப்போ எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருடைய டிசைன் அப்படி. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசை அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் எந்த கேள்வியுமே பாபா கிட்ட கேட்கல. ஒரு விரக்தியில் டிப்ரெஷனில் இருக்கும்போது அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு என்ன காரணமோ அந்த காரணத்துக்கான பதிலையும் சொன்னது மட்டும் இல்லாமல், எதை அவர் இவ்வளவு நாளாக வேடிக்கையாக நினைத்தாரோ, எதை அவர் நம்பாமல் இருந்தாரோ அதை உண்மை அப்படின்னு உணர்த்துவதற்காகவே கனவுல போயிருக்காரு. அதுவும் என் ரூபத்திலேயே போயிருக்காரு. இது வந்து சில சமயம் நமக்கு என்ன தோணும், அவசியம் இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் அவருக்கு அது அவசியமாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை என் பக்தன் நம்பாமல் இருக்கான். நான் பிரீத்தி ரூபத்தில் போகிறேன், அதை வந்து அவன் நம்பாமல் இருக்கான். சரி, அது உண்மை அப்படிங்கிறத நம்ம நம்ப வைப்போம் அப்படிங்கிறதுக்காக என் ரூபத்திலேயே அவரோட கனவுலையே போயிட்டார். கடைசியில் இவங்க கனவில் போனவர் கடைசியில் யார் நம்பலையோ அவங்க கனவுலையே என் ரூபத்தில் போயிட்டு அவருடைய டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு என்ன பதிலோ அதையும் சொல்லிட்டு போகிறாரு. இனிமேல் உன்னை சுற்றி இருக்கிற யாரையும் நீ நம்பாத. இதாங்க பாபா. நீங்கள் பாபாவோட விஷயத்தில் என்றைக்குமே நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம மூளையை கசக்கவே கூடாது. இது வந்து சரியாக இருக்குமா, அது ஒரு வேளை அப்படி இருக்குமோ, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகிறது வேறு, ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கிறது வேறு. அவருக்கு வந்து ரொம்ப ஸ்டபர்னான கேரக்டர்ஸை பிடிக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆர்டர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவர் சொன்னாரா அதை செய்யணும், அவர் சொல்கிறாரா அதை நம்பணும். அது உண்மையோ பொய்யோ ஆராயக்கூடாது. அதே போல் நான் இப்படி தான் செய்வேன், நான் ஏன் இதை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்களையும் அவர் வந்து விரும்பவே மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒபே மை ஆர்டர்ஸ், இதுதான். அது வந்து 100% செய்கிறவங்கள அவருக்கு பிடிக்கும். இது என்னோட விஷயத்தில் நான் நிறைய அனுபவித்து தான் நான் அந்த வீடியோவாக கொடுக்குறேன். என்னோடய வீடியோவை பல பேர் ஃபாலோ பண்ணி பலனடைஞ்சிருக்கீங்க, நிறைய பேர் பலனடைஞ்சிருக்கீங்க. ஆனாலும் சிலர் வந்து ஸ்டபனாக இருக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பிடிவாத குணம் யாருக்காவது இருந்ததுன்னா தயவு செய்து ஒழிச்சிருங்க. ஒரு வகையில் பிடிவாத குணம் அப்படிங்கிறது ஒரு வகையான அகங்காரம் தான். ஸோ பிடிவாதம் வேறு அகங்காரம் வேறுன்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்த மட்டிலும் இல்லை, பாபாவை பொறுத்த மட்டிலும் இரண்டும் ஒன்று தான். பிடிவாதம் அப்படின்னு ஒரு குணம் இருந்தால் அதை தயவு செய்து ஒழிச்சிருங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் பாபா இதை செய்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்ட பல பேரிடம் நான் இன்னைக்கு வரைக்கும் சில பிடிவாதங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் நான் அதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். உங்கள் சிரத்தை அவருடைய சரணத்தில் வைத்து விட்டீர்களானால் முழுவதும் அவர் முடிவு செய்வதே, அவர் சொல்வதை நான் செய்வேன், நான் கேட்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாமே நீங்கள் நினைப்பது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நான் நினைச்சது எல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னா அவர் சொல்கிறதையெல்லாம் நான் செய்கிறேன். என் இஷ்டப்படி நான் வாழ்வதில்லை, அவர் விருப்பப்படி தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா சொல்லிவிட்டு, என் தகுதியே இல்லாத என்னை ஒரு பொருட்டாக மதித்து பல பேருடைய கனவுல போய் என் ரூபத்தில் போய் காட்சி கொடுத்து பதிலையும் சொல்லி அவர்களுடைய கேள்விக்கு பதிலையும் சொல்வது மட்டும் இல்லாமல் நம்பாமல் இருப்பவர்களுக்கு அது உண்மை அப்படின்னு நம்ப வைப்பதற்காக, என்னை நிரூபிப்பதற்காகவா இல்லை அவரை நிரூபிப்பதற்காகவா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இரண்டையும் உண்மைதான் அப்படின்னு சொல்வதற்காக மெனக்கெடும் இந்த பரமாத்மாவுக்கு நான் இன்னும் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் இந்த ஜென்மம் கூட போதாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யார் ஒருவரும் ஒருவருக்காக இத்தனை வக்காலத்து வாங்குவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாபா தன் பக்தர்களின்
ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் அவர் மதித்து அவர்களுக்காக எத்தனை சிரத்தை எடுத்து ஓடி ஓடி உழைக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நமக்காக ஓடி ஓடி உழைக்கும் அந்த கடவுளுக்காக நாமும் ஓடி ஓடி சேவை செய்வோம். மனதார அவரிடம் நாம் சரணடைவோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.